சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கியிருந்தால், வசனத்தை வாயால சொல்றதுனால இல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த ஒரு வசனத்துடைய விளக்கத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு எல்லாரும் பெரிய விடுதலை அடைஞ்சிருப்போம். இன்னைக்கு அந்த ஒரு வசனத்துடைய விளக்கம் இன்னைக்கு திரளான ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய 99.999 கிறிஸ்தவர்களுக்கு சத்தியத்தை அறியாதனாலதான் பல டினாமினேஷன் இன்னைக்கு பல சபை பிரிவுகள் உலகம் முழுவதில் இருக்கிறது. ஆனா யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். ஆமா, என்ன அப்படின்னா ஒரே மந்தை. ஆதி அப்போஸ்தலர் சபையுடைய உபதேசம் ஒரே மேய்ப்பன், நம்முடைய பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசம், அவ்வளவுதான். அந்த உபதேசத்தின்படி ஒரே மந்தையாக இன்னைக்கு காணப்படணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்து இயேசுடைய உபதேசம் இன்னைக்கு என்ன கிடையாது. இன்னைக்கு திரளான 99% உள்ள சபைகள்ல கிறிஸ்து இயேசுடைய உபதேசம் கிடையாது. மாறாக அந்தி கிறிஸ்துடைய உபதேசம், உலகமும் உலகத்துடைய ஆசீர்வாதமும் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண வாக்குத்தத்தங்களையும் எடுத்து இன்னைக்கு கிறிஸ்துவுடைய சபையில, கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையில இன்னைக்கு, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளதை சொல்லி கொடுக்கிறத விட்டுட்டு அவங்க என்ன அப்படின்னா முடிஞ்சு போன 9th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளதே திரும்ப சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைகள் பப்ளிக்ல என்ன மார்க் எடுப்பாங்க, எப்படி தேர்ச்சி பெறுவாங்க, எப்படி பாஸ் ஆகுவாங்க. ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்ட் அவங்க முடிஞ்சு போன காரியத்தை திரும்ப என்னது அங்க கொண்டு பிரதானமாக முழு 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸையும் கொண்டு வந்து 10th புகுத்தி அதையே நடத்தி கொண்டிருந்தா பப்ளிக் கொஸ்டின்ல அவங்களுக்கு எதுவே ஆன்சர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பகுதி தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய, அதாவது கிறிஸ்தவங்கிறது அது பெயர் கிறிஸ்தவன் திரளா இருக்கிறது. திரள் கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க பெயர் கிறிஸ்தவர்கள். ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபையுமே இன்னைக்கு என்ன அப்படின்னா சில பெந்தேகோஸ்தே, அதாவது ஆவிக்குரிய டினாமினேஷன் சபை பிரிவுகள் என்று சொல்லி எழும்பி எப்படி பெயர் கிறிஸ்தவர்கள் இருப்பார்களோ அதே போல இன்னைக்கு சபைகளை மாற்றி எல்லாம் சாத்தானுடைய நூதனமான தந்திரமான காரியம். அவன் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டானா முழுக்க இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளை எல்லாம் எப்படி மாத்திட்டானா பெயர் கிறிஸ்தவ சபைகளாக